வணக்கம், வெல்கம் டு பிரியோ ஃபோன்ஸ். இன்னைக்கு நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பி மோனோ பிளாக் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி எங்கே பம்பு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொடுத்து இந்த சீல் ரொம்ப ஒழுகுதுங்க. அதை எனக்கு கொஞ்சம் என்ன அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு பார்த்து கொடுங்க அப்படி இது அப்படின்னு சொன்னார். நம்மளை எப்படி ரெஃபர் பண்ணார் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் 3 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைண்டிங் போயிருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம நம்பரை யூடியூப்லேருந்து எடுத்து நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஒரு பம்பு கம்ப்ளைண்ட் இருக்குங்க, ஆயில் சீல் ரொம்ப ஒழுகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு 400 ரூபா என்னமோ பே பண்ணாராம் அந்த ஆயில் சீல் மாற்றுறதுக்கு. ஆனால் வந்து ஆயில் சீல் மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ரொம்ப ஒழுகுது, தண்ணி வந்து ரொம்ப வெளியே ஊற்றுது, அதாவது மேலே தண்ணி ஏற மாட்டேங்குது, மேலே போகிற தண்ணியே கொஞ்சம் பாதினா இல்லை போகுது, பாதினா பைப்பில் போகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னார். சரி, நாங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட போய் பம்பை போய் நேரடியாக அவங்க வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு இந்த கம்பெனி கொண்டு வந்து வச்சுட்டோம். இந்த பம்பை கழட்டி பார்த்துட்டு என்ன எது எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பம்பு நம்ம டிஸ்பிளே டேபிள் வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் டேபிள், டிஸ்பிளே டேபிள் இல்லை. இப்போ நம்ம அந்த டேபிள் இருந்து எப்படி இதை கழட்டி நம்ம ஆயில் சீல் மாத்திரம் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூலிங் கவர்லாம் கழட்டிக்கலாங்க. கூலிங் கவர் கழட்டிட்டு 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்க்ரூவை கழட்டிட்டிங்கன்னா இந்த கவர் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கவர் தான், மெட்டல் கவர் தான், அதனால் மெட்டலில் தான் போட்டுருக்காங்க. இது வந்து இப்போ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா பிவிசியில் தான் போடுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வர பம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி ஃபேன் தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லா கூலிங்காக காற்று வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கழட்டுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இப்படி நிற்க வச்சுட்டு, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ப்ளம்பர் உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் வந்து அர்ஜென்ட்டுக்கு யாரும் வரல, இந்த பம்பை நான் எப்படி கழட்டுறது அப்படின்னா பெட் போர்ட்லேருந்து கழட்டி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் கவர் கழட்டிட்டிங்கன்னா இந்த ஃபேன் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ரொம்ப சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீல் புதுசாக இருந்தால் டைட்டாக இருக்கும், ஃபேன் இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றாது, ஷாஃப்ட் ஃப்ரீயாக சுற்றாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10-11 நம்பர் ஸ்பேனர் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் ஹார்வர்ஸ் கடை கேட்டிங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா வரும், வாங்கிட்டிங்கன்னா கூட இந்த போல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழட்டிக்கலாம். நீங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கழட்டுவோம். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் போல்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில தானே துரு பிடிச்சது அப்படின்னா இந்த போல்ட்டோட ஹெட் உடஞ்சிரும். அதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த போல்ட் ரொம்ப டைட்டாக இருந்தால் தின்னரோ சீமானியாக ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக போல்ட் வந்துடும். இந்த பம்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வாங்கி கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல், உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நாங்கள் ஈஸியாக கழட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடுது. இந்த 4 சைடு போல்ட்டு கழட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் இப்போ அழகாக நிற்க வச்சுட்டு ரொம்ப நாள் ஆன பம்பு 1 வருஷம் 2 வருஷம் ஆன பம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கழண்டு வராது. ஆனால் இந்த பம்பு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கழண்டு வருது. உங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல, அந்த அளவுக்கு ஈஸியாக கழண்டு வருது. அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது, அது எப்படி கழறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சுற்றியில் லேசாக இந்த இடத்துல இது லைட்டாக டச் பண்ணணும். இந்த ஃபைபர் சுற்றியில் இருந்தாலும் சரி, நைலான் சுற்றியில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வந்துக்கும். ஓப்பன் ஆகி வரும்போது இந்த இடத்த எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளர் சைடு வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 6 மாதம் இல்லை 7 மாதம் இருக்குது பம்பு வாங்கி, அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால உங்களுக்கு ரெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் எப்படி கழட்டுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் இப்படி வச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படிலாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அலுமினியம் இம்ப்ளர் காஸ்டிங் இம்ப்ளராக இருந்தால் உங்களுக்கு வந்து தாங்கிக்கும், உடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நுரையல் இம்ப்ளர், நுரையல்னா பிவிசிங்க, பிவிசி மெட்டீரியல், அதாவது அரிச்சு போகாது. உங்களுக்கு காஸ்டிங்கே அலுமினியம் இம்ப்ளர் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி பட உங்களுக்கு ரஸ்ட்டாகி அரிச்சு போகும். இது வந்து உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது, இம்ப்ளர் அரிச்சு போகாது. பாருங்கள், சாப்பிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ஆயில் சீல் உள்ள சுத்தமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. இவ்வளோ ஃப்ரீயாக ஒன்று சாப்பிட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அரிச்சு போயிருக்கும், அப்படின்னா சீல் உள்ள உடஞ்சி போயிருக்கும். 2 ரீசனால தான் தண்ணி இந்த மாதிரி வருது. ஓகே, இந்த இம்ப்ளர் எப்படி கழட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இம்ப்ளர் மேலே இந்த ரைட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் உங்களுக்கு கழட்டுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக தள்ளணும், நீங்கள் ஆப்போசிட்டாக, அதாவது இப்படி முன் பக்கமாக தள்ளணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேக்வர்டாக தள்ளணும். சில நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுனா ரொம்ப நாள் ஆன பம்பு ரொம்ப துரு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த த்ரெட்டு தான் கொடுத்துருப்பாங்க இம்ப்ளரில். துரு பிடிச்சிருந்து அப்படின்னா சீமெல்லாம் தின்னர அந்த மாதிரி ஒரு 5 மேலே ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துருவில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடும், இந்த இம்ப்ளர் சைடு வந்து பேக்வர்ட் சைடு, இந்த கை பேக்வர்ட், அதாவது இப்போ பின் பக்கமாக தள்ளினா உங்களுக்கு இந்த இம்ப்ளர் வந்து உங்களுக்கு கலந்து வரும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம், அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக வருது. இதுக்கு மேலே ஊற வைக்கலாம், அதனால் கலந்துது. இப்போ வந்து இம்ப்ளரே கழட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கொஞ்சம் கிட்ட வாங்க. இது பாருங்கள், இந்த சீல் பார்த்தீங்களா எப்படி உடஞ்சிருக்குன்னு. சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்படி உடையக்கூடாது, இது உடஞ்சிருக்குது. இது உடஞ்சதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட் சைடு, இந்த பாடி சைடு எதுவுமே கழட்ட தேவையில்லை. சும்மா வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே கழட்டிங்கன்னா உங்களுக்கு கழண்டு வந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சீல் இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து செராமிக் கோட்னு சொல்லுவோம். செராமிக் கோட்டை உடஞ்சிற அளவுக்கு பம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் ஆயில் சீல் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், நடுவில் லீக் ஆச்சு, கம்பெனி அனுப்புறதுக்கு அனுப்பிச்சு ஒரு நாள் 2 நாள் 6 டைம் போல் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மெக்கானிக்கிட்டே அப்படியே சொல்லி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கஸ்டமருக்கும் தெரியல, எங்களுக்கு அவர் என்ன பண்ணாங்க எங்களுக்கும் தெரியல. ஆனால் வந்து சீல் இந்த மாதிரி உடஞ்சிருக்குது. உங்களுக்கு வந்து புது சீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வியூ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சீல் நாங்கள் இதை கழட்டி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரப்பர் இருக்கணும். இந்த ரப்பருக்குள்ளே தான் இந்த செராமிக் வந்து பிளேஸ் ஆகிருக்கணும். இது வந்து இப்படி பிளேஸ் ஆகிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டின பம்பில் வெறும் இந்த செராமிக் அதை உடஞ்சிருக்கிற மட்டும் தான் இருந்திருக்குது. இந்த ரப்பர் கோட்
கோட்டே காணும். இந்த ரப்பர் கோடு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சீல் இந்த கேப்பை போய் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில் பண்ணும். ஆனால் நம்ம கழட்டின பம்பில் பார்த்தீங்கன்னா வேறு இது மட்டும் தான் இருக்குது. இவங்க என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இப்போ நாங்கள் கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸில் எடுத்து அனுப்பிச்சுட்டோம். இந்த மாதிரி சீல் உடஞ்சிருக்குங்க, பாதி தான் இருக்குது, மீதி காணும், மீதி என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிலிக்கான் கோட் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கோட் மேலே போய் இப்படி உங்களுக்கு ப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கும். அப்போ தான் என்ன ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காம்பினேஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி இந்த மாதிரி பம்பு இந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி அசம்பிள் தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி லீக் ஆகாது மோட்டர் ஓடும் போது. ஆனால் இந்த ஸ்ப்ரிங்கும் இந்த பிளாக் கலர் எதுவுமே இல்லை, வெறும் இந்த செராமிக் கோட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கஸ்டமர் என்ன சொன்னோம் அப்படின்னா நாங்கள் ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஷாஃப்ட் நல்லா இருந்ததுங்க, ஷாப் வந்து நல்லா நீட்டாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்எஸ்எஃப் தான் போட்டுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துருப்பிடிச்சு போகல. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்ததுக்கான கரை தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது ஆயில் சீல் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து எங்களுக்கு வந்து ஆயில் சீல் மாற்றணும் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கடை வச்சிருக்கீங்க, ட்ரேடராக இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சேனலுக்கு மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த மோட்டர் நிற்க வச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் நிற்கும். உங்களுக்கு பேரிங் இருக்கிற சாஃப்ட் பேரிங் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக் கலர் கோட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் கோட்டிங் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஷாஃப்ட் ஹோல்ஸில் பார்த்து வச்சுக்கணும். நாங்கள் கரெக்டான டூல்ஸ் வச்சுருப்போம். ரொம்ப ஷார்ப்பான இந்த ஊசி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமுத்தக்கூடாது. லைட்டாக இப்படி வச்சு அமுத்தினீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபுல்லாகவே அந்த பிளாக் அந்த ஓட்டைனா இந்த இடத்துக்கு சீட்டிங் சொல்லுவோம், ஆயில் சீல் சீட்டிங். அதை போய் இந்த பிளாக் கலர் போய் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செராமிக் வந்து நம்ம வந்து இதுக்குள்ள வந்து இன்செர்ட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக க்ரீஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பளபளன்னு இருக்கணும். பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா ரிங் மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ரப்பரில் போய் உங்களுக்கு சீட் ஆகும். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி ஷைன் ஆகுது. அது வந்து மேல் சைடாக வரணும். அது அமுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல ஒரு பீஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போய் உங்களுக்கு உட்காந்துக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பக்கமாக இருக்கும், அந்த சைடு பக்கமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணி அந்த ரிங் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இது பண்ணிவிட்டேன். இதுக்கு நாங்கள் இதுக்கும் டூல் வச்சிருக்கோம். அதனால் நீங்கள் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன பிவிசி பைப் எடுத்து இந்த மாதிரி ஃபைபர் சுற்றிலாம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு லேசாக இந்த மாதிரி மிஷினில் தட்டினீங்கன்னா ரொம்ப வேகமாக அடிக்கக்கூடாதுங்க. லேசாக டச் பண்ணி எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து ரெகுலராக மாட்டுறோம் அப்படிங்கிறனால எங்களுக்கு அது இதை தெரியும். நீங்கள் கஸ்டமராக பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இப்போ திருப்பி அது உடஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் மோட்டர் எல்லாத்தையும் கழட்டணும். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் போய் நீட்டாக உங்களுக்கு உள்ளே போய் ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதுதாங்க மெயின் செட்டப்பு. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு வந்து நீங்கள் அமுத்தணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சும்மா வச்சு கையில் அமுத்தினீங்கன்னா உள்ளே போய் நீட்டாக இருக்கும். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வாஷர் வச்சுருப்பாங்க, அந்த இது கல் வராமல் இருக்குது. இவங்க ஷாப்பிலே வந்து ஷாப்டே சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி இம்ப்ளர் போய் உட்காந்து அந்த சீல் கல் வராத மாதிரி பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் ஆயில் சீல் மாட்டணும். ஆயில் சீல் நமக்கு மாட்டிட்டோம். அடுத்தது வந்து இந்த இம்ப்ளர் வந்து திருப்பி அதே மாதிரி உங்களுக்கு நம்ம எப்படி கழட்டோமோ அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி கழட்டிருப்போம், இம்ப்ளரை கீழ் பக்கமாக கழட்டிருப்போம். இப்போ இந்த ஃபேன் சைடு அப்படி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப், அதாவது ஃபுல் டைட் இருக்குங்க. ஃபுல் டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஷாப் வந்து எவ்வளோ கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. சீல் நம்ம மாற்றினா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓட அந்த சீல் தேய உங்களுக்கு கொஞ்சம் மோட்டர் ஃப்ரீனஸாக ஓடிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் நம்ம மாட்டிட்டோம். அதே செட்டப்பில் உங்களுக்கு இந்த கேசிங்கும் நம்ம மாட்டணும். கேசிங் மாட்டிட்டு அதே மாதிரி உங்களுக்கு கேசிங் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த போல்ட் எப்படி கழட்டணும் அப்படியே இதே மாதிரி டைட் வச்சிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த 4 சைடு அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 சைடு ஹோல்ஸில் அந்த போல்ட்டை டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓகே இனி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாஃப்ட்டை சுற்றி பார்க்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இம்ப்ளர் போய் ஜாம் ஆகுதா, இல்லை ஃப்ரண்ட் இந்த போர்ஷனில் இங்கே அதாவது இந்த இடத்துல உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து முட்டுதா அப்படிங்கிறது உங்களுக்கு டைட் வச்சு 4 பக்கம் டைட் வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த சாஃப்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம எல்லா போல்ட்டும் இப்போ டைட் வச்சிட்டோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த பம்பை போடுறோம். பம்பை ஆன் பண்ணி இந்த பம்ப் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸே எதுவும் அந்த லீடு கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும், நீட்டாக ரன் ஆகும். நாங்கள் சுவிட்ச் பாக்ஸ் சாம்பிள் தான் வச்சுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், பம்ப் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். என்னடா சவுண்டு வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளர் வந்து ஏரை சக் பண்ணுற, அதாவது காற்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி உடனே இருந்தது, அது வந்து காற்று உரியிறது. அதனால் உங்களுக்கு பம்ப் இந்த மாதிரி சவுண்டு வரும். நீங்கள் அந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த கை தான் பைப்புன்னு நினச்சிக்கோங்க. பைப்பு தண்ணி வர மாதிரி மோட்டர் தான் சவுண்டு வரும். அவ்வளோதான். இம்ப்ளர் உங்களுக்கு எந்த சவுண்டும் இல்லை. பேரிங் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஷாப் உங்களுக்கு மோட்டர் நல்லா ஃப்ரீயாக ஓடுது. காயில் அந்த வீக்னஸும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பு வந்து சும்மா அதாவது சும்மா தண்ணியாக வராமல் மோட்டர் போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி ஆயில் சீல் வந்து உடஞ்சி போய், இல்லைனா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவுடர் மாரி ஆகிடும், சில நேரத்தில் மெல்ட் ஆகி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு இந்த ஆயில் சீலில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள். அது ஆயில் சீல் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் பைப்லாம் வந்து ப்ளம்பிங் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பிளான்ஸ் போட்டு இந்த இடத்துல தண்ணி ஊற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல தண்ணி ஊற்றி நீங்கள் செக் பண்ணணும். கீழ் பிளான்ஸ் போட்டு அந்த ரப்பர் வாஷர் போட்டு டைட் வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒழுகுதா லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பைப்பில் போய் அசம்பிள் பண்ணி செட் பண்ணணும். செட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி இது வரும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இப்போ திடீர்னு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பம்ப் வச்சுருக்கீங்க, ஆயில் சீல் லீக் ஆகுது, கடையில் வந்து 300, 400, 500 கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த பம்பு ஸ்பேரில் போய் இந்த மாதிரி இது சைஸ் பார்த்தீங்கன்னா
12mm சீல் ராஜா சீலும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மோனோ பிளாக் ஆஃபீஸ் ஸ்பீக்குன்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கி நீங்களே வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீடியோ இந்த மாதிரி நம்ம எப்போ பண்ணோம் அப்படிங்கிறது கழட்டி நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் மாட்டிடலாம். 400 ரூபா கொடுத்து நம்ம கஸ்டமர் தெரிஞ்ச கஸ்டமர் வந்து காசை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, 30 ரூபா சீலில் போக வேண்டியது 400 ரூபா கொடுத்து, அதாவது 125 ஆகல இந்த மாதிரி அவர் மாட்டினாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியல, இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்காங்க. அதனால தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே வாங்கினா அந்த கம்பெனியாக கடையில் அங்கேயே கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அவர் நீங்களே ஓனாக பண்ணுறதுனா வீடியோ ஃபுல்லாக ப்ரொசீஜர் நீட்டாக பார்த்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இதாகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.